காலபுருஷனுடைய 5வது ராசி. இது பூர்வ புண்ணியங்களை சொல்லும் ராசி. இதற்கு முந்தைய ஜென்மங்களில் இருப்பவை எல்லாவற்றையும் இந்த ராசி தான் சொல்லும். அடுத்தது இருந்து இந்த ராசி தொடங்கும். அந்த புத்தியிலிருந்து இந்த ராசி தொடங்கும். அடுத்தது புத்திரர்களாக பிறந்தவர்கள் இருக்கும் ராசி சொல்லுகிறேன். இதற்குள் இருக்கிற நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம். 3 நட்சத்திரமும் இதற்குள் இருக்கிறது. இப்போது இந்த ராசியில் இதற்கு முந்தைய ஜென்மத்தில் காதலித்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் கை சேர்ந்திருக்க மாட்டார்கள், அதாவது அவர்கள் ஒன்றிணைந்திருக்க மாட்டார்கள். அடுத்த ஜென்மத்தில் நாம் அவர்கள் இறக்கும் வரை அந்த எண்ணங்கள் அவர்கள் மனதை விட்டு நீங்காதிருந்தால் இந்த ஜென்மத்தில் அவர்கள் இந்த ராசியில் பிறந்து அந்த காதல் அவர்களுக்கு கைகூடும். அதாவது இந்த ஒரு ராசியில் பிறந்தவர்கள் முன்ஜென்ம எண்ணங்கள் இவர்களை அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வரும். முன்ஜென்ம அடுத்தது இப்போது சிம்ம ராசியை பற்றி பார்க்கலாம். சிம்ம ராசி என்பது காலபுருஷனுடைய 5வது ராசி. இது பூர்வ புண்ணியங்களை சொல்லும் ராசி. இதற்கு முந்தைய ஜென்மங்களில் இருப்பவை எல்லாவற்றையும் இந்த ராசி தான் சொல்லும். அடுத்தது இதற்கு முந்தைய ஜென்மங்களில் எந்த நிலையில் உங்கள் படிப்பு, உங்கள் ஞானம் எந்த நிலையில் விட்டுவிடப்பட்டதோ அந்த இடத்திலிருந்து இந்த ராசி தொடங்கும். அந்த புத்தியிலிருந்து இந்த ராசி தொடங்கும். அடுத்தது புத்திரர்களாக பிறந்தவர்கள் இருக்கும். இதற்குள் இருக்கிற நட்சத்திரம் மகம், பூரம், உத்திரம். இந்த 3 நட்சத்திரமும் இதற்குள் இருக்கிறது. இப்போது இந்த ராசியில் இதற்கு முந்தைய ஜென்மத்தில் காதலித்திருப்பார்கள், ஆனால் அவர்கள் கை சேர்ந்திருக்க மாட்டார்கள், அதாவது அவர்கள் ஒன்றிணைந்திருக்க மாட்டார்கள். அடுத்த ஜென்மத்தில் நாம் சேரலாம் என்று அவர்கள் தற்கொலை செய்து கொண்டாலோ அல்லது கல்யாணம் செய்ய முடியாத நிலையில் பிரிந்தாலோ அவர்கள் இறக்கும் வரை அந்த எண்ணங்கள் அவர்கள் மனதை விட்டு நீங்காதிருந்தால் இந்த ஜென்மத்தில் அவர்கள் இந்த ராசியில் பிறந்து அந்த காதல் அவர்களுக்கு கைகூடும். அதாவது இந்த ஒரு ராசியில் பிறந்தவர்கள் முன்ஜென்ம எண்ணங்கள் இவர்களை அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வரும். முன்ஜென்மத்தை பற்றி நினைக்கிறவர்கள் எல்லோரும் இந்த ராசியில் தான் இருப்பார்கள். அதாவது இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னன்னா 2 ஜென்ம வாழ்க்கை இந்த ராசிக்கு உண்டு. எப்படி என்றால் ஒரு ஜென்மம் வாங்கி வந்து 2 ஜென்மம் வாழுகிறேன், இது என்ன கதை என்று விதி கேட்கிறேன் ஒரு பாடல் வரிகள் இருக்கிறது. அதாவது 28 வயசு வரைக்கும் அவர்கள் ஒரு ஜென்ம வாழ்க்கை வாழ்வார்கள். அதாவது இந்த பூமியில் பிறந்த ஜென்ம வாழ்க்கை ஒன்று வாழ்வார்கள். சிலருக்கு முன்னருக்கும் சிலருக்கு பின்னரும். 28 வயதிற்கு பிறகு ஒருவருக்கு காதல் வருகிறது என்றால் அந்த காதல் முன் ஜென்மத்தோடு தொடர்பு கொண்ட காதலாகத்தான் இருக்கும். ஒன்றில் அவர்கள் இதற்கு முந்தைய ஜென்மத்தில் இறந்திருந்தால், அதாவது அவர்கள் சேராமல் இறந்து போயிருந்தால் 28 வயதிற்கு முன்பாக வருகிற காதல் அவர்களுக்கு முன்ஜென்ம காதலாகத்தான் இருக்க வேண்டும். இந்த ஒரு ராசியும் சிம்ம ராசி மட்டும் பூர்வ ஜென்மத்தினுடைய பாவங்களையும் புண்ணியங்களையும் அதன் பலன்களை அவர்களுக்கு அளிக்கிறது. இது இந்த ராசியினுடைய ஒரு தீர்ப்பு. இந்த ராசியில் யார் இருக்கிறார்னா யமன் இருக்கிறார். யமன் இப்போ சில காதல் சிலர் தொல்லை கொடுத்திருப்பாங்க. எப்படின்னா ஒருவரை காதலிச்சுக்கிட்டு அவங்கள கைவிட்டிருப்பாங்க, இல்லைன்னா காதலிச்சவங்கள கொலை செய்திருப்பாங்க. இந்த மாதிரி இருப்பவர்களை போன ஜென்மத்தில் இப்படி செய்தவர்களை இந்த ஜென்மத்தில் யமன் பாசக்கயிறால் பிடித்து கொல்லுவான். அதாவது யமன் பாசக்கயிறு கொண்டு வரான். எப்படின்னா யமன் பார்க்கிற ரொம்ப அழகானவன், அவனுக்கு பெண் ரூபம் ஆண் ரூபம் அவனால ஈஸியா எடுக்க முடியும். அழகான பெண் ரூபமும் அழகான ஆண் ரூபமும் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அது யமனாக இருப்பானோ என்று நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டும். இந்த ராசியில் யமன் எப்போது பாசக்கயிறை கொண்டு வந்து ஒரு ஆணோ, அதாவது ஒரு 17 வயசு கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 17 வயசில் வருகிற காதல் பெரும்பாரியாக யமன் உங்கள் காதலை தொடங்குகிறான் அப்படின்னு நினைச்சுக்கணும். 17 வயசு உங்களுக்கு காதலை யமன் தொடங்குகிறான். அதில் 17, 20, 21 வயசு வருகிற காலத்துல உங்களுக்கு மரணம் வரைக்கும் வரலாம். ஏன்னா அந்த 17 வயதில் உங்களுக்கு சிம்மராசி உதயமாகும், 18வது வயசில் கன்னிராசி, 19வது வயதில் உங்களுக்கு வருகிற ராசி உங்களுக்கு திருமண ராசியானது வரும். அதாவது துலா ராசி வரும். இந்த துலா ராசியில் நீங்கள் திருமணம் ஆக வேண்டும். இந்த நேரத்தில் நீங்கள் திருமணத்துக்கு தகுதிதானா என்று அங்கே ஒருவர் தராசு பிடித்து கொண்டிருப்பார்.
அங்கு பிடிக்கும் போது நீங்கள் முன் ஜென்மத்தில் செய்த குற்றங்களை அவர் பிடிப்பார். என்னன்னா இந்த ராசிக்கு 2 தலைவர்கள் இருக்காங்க, ஒன்னு யமன், ஒன்று சனி. இப்ப நீங்க ஒரு காதலை நிறைவேற்றுறதுக்கு முந்தின ஜென்மத்துல கொலை செய்திருக்கலாம், அடிதடி பண்ணிருக்கலாம், இல்லைன்னா கல்யாணம் பண்ணவர்களுக்கு அந்த எங்க குடும்பத்துக்கு இது ஆகாதது என்று கொலை செய்திருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு தப்பு தண்டைகள் பண்ணினத இந்த ஜென்மத்துல கல்யாணம் கூடி வரும் நேரத்தில் சனி ஆயுளை முடித்து விடுவார். சனி ஆயுளை முடித்து அடுத்தது விருச்சிக ராசிக்குள் கடந்து போக வேண்டியது வரும். விருச்சிக ராசிக்குள் கடக்கும் போது இது மரணமாக பெரும்பாரியாக முடியும். இந்த மரணம் தற்கொலையாக இருக்கலாம் அல்லது கொலையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல இது பண்ணிடுவாங்க. இந்த 17 வயதில் வருகிற காதல் பெரும்பாரியாக யமனால் மட்டுமே கொண்டு வர முடியும். யமன் பாசக்கிறதா காதல் பாசம், இவங்க இல்லாம என்னால முடியாது, அவங்க இல்லைன்னா நான் செத்துருவேன், இவங்களை எப்படியா நான் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரம், காதல் தீவிரம், காதல் கிறுக்கு, காதல் பைத்தியங்கள் எல்லாம் இதில் தான் வரும். அதே போல அதற்கு திரிகோணம், காதலுக்கு காதல் திரிகோணமான 21வது வயசில், அதாவது 20, 19, 20, 21வது வயசில் தனுசு ராசியில் காதல் ஏற்பட்டால் அது கைகூடுவதற்கான சாத்தியங்கள் அதிகம். இது ஒண்ணு. இதுல தர்மன், அதாவது சொன்னோம்ல, தர்மனுக்கும் சனிக்கும் எப்பொழுதும் ஒரு போராட்டம் உண்டு. உங்களை சேர்த்து வைப்பதற்கு ஒரு ராசிக்கு ஒரு அதிபதிகள் இருப்பாங்க, அதிபதிகளுக்கு அதிபதிகள் போராட்டம். இப்ப உங்கள் காதலை சனி ஒரு காதலுக்கு ஒரு பச்சை கொடி காட்டிட்டா வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் எதிர்க்கிறவர்களாக இருப்பார்கள். நீங்க உங்க ஜாதக கட்டத்துல நீங்க காதல் பண்ணி ஒரு 3 கிரகம் சேர்க்கணுங்களா, புதன், ராகு, சந்திரன், இந்த 3 ஒரு கட்டத்துல சேர்ந்திருந்தா நீங்க காதல் பண்ணி ஓடிடுவீங்க. சரி, ஓடிட்டீங்க, உங்களை பிடிச்சுக்கிட்டு வந்து 2வது உங்களை சேர்த்து வைப்பாங்களா இல்லைன்னா அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு கட்டத்துல பார்த்தா, சூரியனுக்கு 2வது இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் உங்களை மறுபடி பிடித்து கொண்டு வந்து விடும், வேற ஒருவருக்கு பிடித்து கல்யாணம் பண்ணி வைத்து விடும், நீங்க அங்க வாழ முடியாது. இப்படி ஒரு விதிகள் எல்லாம் கட்டத்துக்குள் மறைந்து இருக்கிறது. ஒன்று, இதற்கு முந்தைய ஜென்மத்தில் நீங்க என்னெல்லாம் படிச்சீங்களோ, இதற்கு முந்தைய ஜென்மத்தில் படிச்ச எதுல படிப்பை நிறுத்தினீங்களோ அந்த படிப்பு இந்த ஜென்மத்தில் வந்து தொடரும். நீங்க பெரிய பட்டதாரி ஆகணும்னா இதுக்கு முந்தின ஜென்மத்துல எங்க விட்டீங்களோ அதை இந்த ஜென்மத்துல வந்து நீங்க படிப்பை தொடர்ந்துறதும் இதே ராசி தான். இப்போ அதே போல பெரிய தலைவர்களுக்கு பிள்ளைகளா பிறக்குவதும், புண்ணியம் செய்தவங்க பெரிய அதிகாரத்துல இருக்கிறவர்களுக்கு பிள்ளைகளா பிறக்கிறதும், உலகத்துல கஷ்டப்படாம, அதாவது இளமையில் தகப்பனை இழந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, தகப்பனோடு இருந்து எல்லா சௌபாக்கியங்களோடும் அனைத்து விதமான சௌபாக்கியங்களோடும் வாழ வைக்கும் ராசி இந்த தகப்பனோட சேர்ந்த புண்ணியம் எல்லாம் இதுக்கு வரும். தாத்தா புண்ணியமும் இதற்குள்ளதான் இருக்கும், தகப்பன் புண்ணியமும் இதற்குள்ளதான் இருக்கும். இந்த 2 புண்ணியங்களும் தான் செய்த இதற்கு முந்தைய ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ராசிக்குள் வந்து உங்களை வழி நடத்தும். இதுல பிறந்தவங்க முதலமைச்சருக்கு பிள்ளையாக இருக்கலாம், பிரதமருக்கு பிள்ளையாக இருக்கலாம், இல்லைன்னா பெரிய பணக்காரங்க அம்பானி, அதானி, பில்கேட்ஸ், இப்படிப்பட்ட பெரியவங்களுடைய பிள்ளைகளா பிறக்கிறவங்க, கஷ்டப்படாதவங்க எல்லாருமே இந்த ராசிக்குள்ளதான் இருப்பாங்க. உலகத்துல அனுபவிக்க பிறந்தவர்கள், காதலில் மட்டும்தான் இந்த பிரச்சனைகள், மற்றபடி கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும், வேற எல்லாமே இதில் வந்து அவர்கள் இந்த ஜென்மத்துல அனுபவித்தே ஆகுவார்கள். பிள்ளைகளா, நடிகர்களுக்கு பிள்ளைகளா பிறக்கிறவங்க உலகத்துல எந்தவித கஷ்டமும் இல்லாம, அப்பா பேரை சொல்லி எங்க அப்பாவால நல்லா இருக்கேன், எங்க அப்பாவால நான் படிச்சேன், எங்க அப்பா தான் காரணம், அதுதான் எல்லாவற்றையும் உலகத்தை அந்த தகப்பனார் நாமத்தில் அலங்கரிக்கிற ஒரு ராசி இந்த சிம்ம ராசி தான். இதோடு இந்த ராசியை முடித்துக்கொள்ளும். இன்னும் வேறொரு கோணங்கள்ல அடுத்து சொல்றேன், எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்த உலகத்தை ஆளுகிறது, உலகத்தை ஆளுகிற நட்சத்திரங்கள் எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்த துறையை ஆளுகிறது அப்படிங்கிறத அடுத்தால சொல்லி வருகிறேன். இதோடு இந்த ராசியை முடித்துக் கொள்றேன். நன்றி, வணக்கம்.